மாதவி ஆடின வகைகள் நடன வகைகள்ல 11 வகையான நடனங்கள் ஆடி இருக்கா. 11 வகை நடனங்கள்ல இன்னைக்கு ஏதாவது ஒன்னாவது இருக்கா? ஒரே ஒரு நடன வகையாவது இருக்கா? இல்லையே, எதுவுமே இல்லையே. பேர் கூட தெரியாது நமக்கு. குடக்கூத்து நம்ம ஆடினதுதான் இன்னைக்கு கரகாட்டம். ராஜா முன்னாடி தலைகோள் வாங்கி ஒரு பெரிய நாட்டிய ஒரு பேரொழியா இருந்த மாதவி ஆடிய குடக்கூத்து இன்னைக்கு கரகாட்டம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கரகாட்டம் எப்படி ஆடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். காதுல கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளோடு ஆடுற அளவுக்கு இன்னைக்கு கரகாட்டக்காரிங்கிற வார்த்தை எவ்வளவு வன்மம் நிறைந்த வார்த்தையா மாறிடுச்சு. இன்னைக்கு மாறிச்சா இல்லையாங்க? கண்டிப்பா. தலைகோள் வாங்கி ராஜாவினுடைய அரசவையில் ஆடின மாதவி. தலைகோள்னா என்னங்க? ஒரு ராஜா வெற்றி பெற்று பகை நாட்டு மன்னனுடைய கொற்ற கொடையை வெட்டி அதை அலங்காரம் பண்ணி யானையில ஏத்தி கொண்டு வந்த தலைகோளுங்கிற ஒரு பெரிய பொருளை ராஜா யார்கிட்ட கொடுக்குறான்? மாதவிங்கிற ஒரு நடன கன்னிகைக்கு கொடுக்குறான். அந்த நடன கன்னிகை தெய்வம் போல கொண்டாடிய ஒரு நிலையில இருக்கிறா. அவளுடைய இயல்பு குலம்லாம் வீங்க அந்த காலத்து பரத்தேர் ஒழுக்கம் அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. அவள் அவ்வளவு உயர்வுல வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவ ஆடின அதே குடக்கூத்தை இன்னைக்கு கரகாட்டம் நான் என்ன பேருங்க சொல்றீங்க? கரகாட்டக்காரிங்கிறீங்க. இப்ப இது தமிழ்நாட்டுல தமிழ் அழிஞ்சிச்சுன்னா அழிஞ்சிச்சுதான். இயல் தமிழை காப்பாத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்க. இசை தமிழ, நாடக தமிழ